அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உங்களோடவே இருக்கும். இன்றைக்கு நாம் வள்ளலாரினுடைய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய தலைப்பு வள்ளலாரினுடைய ஜீவகாருண்ய ஒழுக்கம். போதும் போதும் அப்படின்னு ஒரு மனிதன் சொல்றது சாப்பாட்டை மட்டும்தான். எல்லா மனிதர்களையும் திருப்தி செய்யறது சாப்பாடு மட்டும்தான். பசின்னு வந்துட்டா வேற ஒண்ணுமே ஓடாது. ஆகாரம் வேணும், அது மட்டும்தான் வேணும், வேற எதுவுமே அப்போ வேண்டாம். பசி வந்திட பத்தும் பறந்து போகும் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. பசி வந்தா நம்முடைய உடல் சோர்ந்து போகும். நம்முடைய உயிர் நிலைக்க ஆகாரம் கண்டிப்பா தேவை. பிறந்த உடனேயே தாய்ப்பால் தேவைப்படுது குழந்தைக்கு. கொசு முதல் யானை வர தாவரங்களுக்கும் மனிதர்களுக்கும் உணவு இல்லை அப்படின்னா உயிருங்கிறது இல்லை. உடல் நல்லா இருந்தாதான், நல்ல ஒழுக்க நெறியோடு நாம் வாழ்ந்தாதான், சைவ உணவை உட்கொண்டு வாழ்ந்தாதான், காய்கறிகளும் பழங்களும் கீரை வகைகள் தானிய வகைகள் உட்கொண்டு வாழ்ந்தாதான், பண்போடு பணிவோடு வாழ்ந்தாதான், மாதா பிதாவை பெற்ற நாம ஞான சத்குருவையும் பெற்று ஞான தவமும் ஞான தானமும் செஞ்சாதான் நாம என்றும் வாழ்வாங்கு வாழலாம் அப்படின்னு வள்ளலார் சொல்லி இருக்கிறாரு. உண்டு வாழ்ந்தான் அப்படின்னு நம்ம யாருமே கேலி செய்யாம வாழணும். தின்னு தின்னு உடல் கொழுக்கிறதால ஏதும் பயன் இருக்குதா? நோய் தான் மிச்சம். நல்ல ஆகாரம் வேணும். தேவைக்கு அதிகமா சாப்பிட்டா வியாதி தான் வரும். அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படிங்கிறது ஆன்றோர் வாக்கு. நாம சாப்பிட்ட ஆகாரம் ஜீரணிச்ச பின்னர் தான் அடுத்த சாப்பாடு சாப்பிடணும். எப்போ சாப்பிடணும், எதை சாப்பிடணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் பட்டியலிட்டு நமக்காக வழங்கி இருக்கிறாங்க. ஆனா நமக்கு ஒழுங்கா சரியா சாப்பிடக்கூட தெரியல. சரியான சாப்பாட்டு ராமன்களாக தான் நாம இருக்கிறோம். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தவிர வேற எந்த உணவுமே தேவையில்லை. சிறந்த குழந்தையா வளர்றதுக்கு காய்கறி, பழங்கள், அரிசி, கோதுமை, நவதானியங்கள் போதும். உடலை கெடுக்கக்கூடிய, அறிவை மயக்கக்கூடிய புலால் உணவான மீன், முட்டை, ஆடு, மாடு, கோழி, இறைச்சி இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. புகையிலை பொருட்களை உபயோகிக்கவே கூடாது. நாம் மனிதர்கள், சிந்திக்க தெரிஞ்சவங்க. நம்முடைய சிந்தனை ஓங்கி வளரணும், அறிவுபூரணமா விளங்கணும். அதுக்கு முதல் எதிரி கெட்ட பழக்கமும் மாமிச உணவும் மதுவும் மட்டும்தான். அறியாமையால நல்ல சத்துன்னு சாப்பிடுறாங்க, அது தவறு. அறிவு துளங்க சைவ உணவே சிறந்தது. சைவ உணவே சன்மார்க்க உணவு அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு. எல்லா உயிர்களும் இறைவன் படைப்பு தானே. ஒரு உயிரை மற்றொரு உயிர் கொல்லலாமா? பாவம் இல்லையா? எல்லா உயிரையும் உன் போல நேசி அப்படின்னு ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்க. பிற உயிரை கொல்றதுக்கு, துன்புறுத்துறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு வள்ளலார் கேட்கிறாரு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நீ இன்றைக்கு பிற உயிரினுடைய மாமிசத்தை சாப்பிட்ட அப்படின்னா நாளைக்கு என்றாவது ஒரு நாள் நீயும் கொல்லப்படுவாய். இது சத்தியம். உன்னால் துன்பப்பட்ட உயிர்பட்ட வேதனைய இப்ப மாதிரி நீயும் துன்பத்திற்கு ஆளாவாய். இது உறுதி. அதனால பாவம் செய்யாதிரு அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. ஒரு மகான் சின்ன வயசுல ஒரு கிளிய கூண்டில் அடைச்சு வச்சு மகிழ்ச்சி அடைஞ்சாராம். பெரியவரானதுக்கு அப்புறம் செய்யாத குற்றத்துக்கு மன்னன் அவரை 14 வருடங்கள் ஜெயில அடைச்சாராம். அறியாம சிறு வயசுல செஞ்ச பாவம் அவருக்கு ஜெயில் தண்டனையை கொடுத்துச்சு. யாரா இருந்தாலும் சரி, தண்டனை உண்டு. திருவருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் மனுமுறை கண்ட வாசகத்தில் பற்றியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ என கூறுவது இந்த மகானினுடைய வாழ்வை பற்றி தானோ அப்படின்னு சொல்றாரு. உயிர் கொலையும் புலை புசிப்பும் உடையவரெல்லாம் புறவினத்தார் அப்படின்னு வள்ளலார் மக்களை பிரிச்சே வச்சுட்டாரு. சுத்த சைவ உணவு உட்கொண்டு வாழ்பவராய் எம்மதமும் சம்மதமே என்ற சமரச சன்மார்க்க ஒழுக்க சீலராய் வாழ்பவர்கள் அகவினத்தார் அப்படின்னு சொல்றாரு வள்ளலார். இறைவனுடைய அருள் வேணும் அப்படின்னா தூய நல்ல பண்போடு நெறியோடு சத்திய சீலர்களாக வாழுங்க அப்படின்னு சொல்றாரு. வள்ளலார் சொல்றாரு, எவ்வுயிரும் உன் உயிரை போல அப்படிங்கிறது உணர்ந்து கொள். உலக உயிர்கள் அனைத்தும் இறைவனுடைய படைப்பு அப்படின்னா
உன்னையும் படைத்த அந்த இறைவன் எல்லா உயிரையும் அன்பாக நேசிக்கதானே அறிவுறுத்துறாரு. எல்லா ஞானியும் அன்பதானே போதிச்சாங்க. பஞ்சமா பாதங்கள், பொய், கொலைகள், காமம், களவு செய்யக்கூடியவங்க நரகலோகம் சேர்வது உறுதி அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. பிறருக்கு சாப்பாடு கொடுக்கிறது மட்டும் ஜீவகாருண்யம் கிடையாது. முதியோர்களை ஆதரிக்கிறது, அனாதைகளை பரிவோடு சகாயிக்கிறது, படிக்க வசதி இல்லாத ஏழைகளுக்கு படிக்க உதவுறது, ஆடைகளை தானமாக வழங்குறது, உணவுப் பொருட்களை தானமாக வழங்குறது, இப்படி எவ்வளவோ வழிகள்ல உதவலாமே. எல்லாமே ஜீவகாருண்யம் தான் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. அது மட்டுமா, யார் யாருக்கு எந்த சமயத்துல எந்த உதவி தேவையோ அது அனைத்தும் தக்க சமயத்துல செய்யக்கூடிய உதவி சேவையும் ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான் அப்படின்னு சொல்றாரு. இக்கட்டான நேரத்துல கை கொடுக்கறது, காக்குறது மிகச்சிறந்த ஜீவகாருண்யம். எந்த துன்பப்படக்கூடிய ஜீவனுக்கும் எந்த விதத்திலேயாவது செய்யக்கூடிய உதவியுமே ஜீவகாருண்யம் தான். இப்படி ஜீவ காருண்யத்தை பற்றி வள்ளலார் சொல்றத நாம கேட்டுட்டே இருக்கலாம். சென்னையில ஒரு அன்பர் அரசு மருத்துவமனையில கிடக்கக்கூடிய அநாத பிணங்களை முறையாக அதை பெற்று நல்லடக்கம் செய்யறத பணியாக கொண்டு தொண்டாற்றுறாரு. இது கூட ஜீவ காருண்யதான். செத்த பிணத்தின் மீது பரிவு காட்டி உயிர் தங்கியிருந்த உடலுக்கு உரிய மரியாதை செஞ்சு நல்லடக்கம் செய்யறதும் ஜீவ காருண்யம்தான். இந்த மாதிரி நிறைய அன்பர்கள் இப்படிப்பட்ட பணியை செஞ்சுட்டு வர்றாங்க. இவங்களெல்லாம் இறைவன் அருள் புரிஞ்சு காத்தருளட்டும். மதுரை மற்றும் பல ஊர்களிலும் நிறைய அன்பர்கள் சாப்பாடு பொட்டலம் வச்சுக்கிட்டு தெரு தெருவா தேடி பித்தம் பிடிச்சவங்க, சித்தம் தலைக்கேறியவங்களை கண்டு சாப்பாடு கொடுக்கறாங்க. சித்தரும் பித்தராய் திரிவதுண்டு. தெருவுல திரியக்கூடிய உடல் ஊனமுற்றவர்களை ஆதரிக்க ஆள் இல்லாததால பிச்சைக்காரர்களாகி விட்டவர்களையும் தேடி உணவு கொடுக்கக்கூடியவங்க உண்மையிலேயே புண்ணியசாலிகள் தான். இதுதான் பசித்தவருக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு தான் உண்மையான அன்னதானம், ஜீவகாருண்யம். வீணாக விருந்து வச்சு போலி கௌரவத்தை விரும்பக்கூடிய புல்லர்களே, பசித்த பின்பு பொசிங்க. கோடீஸ்வரருக்கும் பிச்சைக்காரனுக்கும் பசி ஒண்ணுதான். யாருக்கும் சாப்பாடு கொடுக்கலாம், தவறில்ல. பசித்தோர் பசி நீக்குதல் தான் ஜீவகாருண்யம் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. மனிதர்களுக்கு மட்டும்தான் பசிக்குமா? பறவைகள், மிருகங்கள், தாவரங்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் படியளக்கிறாரு இறைவன். நாமே ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உங்களால உணவு கொடுக்க முடியுமா? நீங்க பார்க்கக்கூடிய உங்களுடைய அருகில இருக்கக்கூடிய யாருக்காவது, வேற எந்த உயிருக்காவது இல்ல தாவரத்துக்காவது முடிஞ்சவரை நீங்க உணவை கொடுங்க. முடிஞ்சா செய்யுங்க. பாரதியார் வறுமையில வாடிய போது சமைக்க வச்சிருந்த அரிசிய குருவிகளுக்கு போட்டு அது சாப்பிடக்கூடிய அழக கண்டு மகிழ்ச்சி அடைஞ்சாராம். இது அல்லவா ஜீவ காருண்யம். சிபி சக்கரவர்த்தி புறாவை காப்பாற்ற தன்னுடைய தொடை சதையை அறுத்து கழுகுக்கு உணவாக கொடுத்தாரு. இதல்லவா ஜீவகாருண்யத்தின் உச்சம். இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஜீவகாருண்யத்தின் ஜீவனுடைய அருமை பெருமையை உணர்ந்து நாம ஜீவகாருண்ய ஒழுக்க நெறிப்படி வாழ வேண்டாமா? சாப்பாடு போட்டா மட்டும் ஜீவன் காருண்யம் இல்ல. சேவ மனப்பான்மையோடு எந்த பிரதிபலனையும் எதிர்பாராம பிற உயிர்களுக்கு நீங்க செய்யும் உதவி எல்லாமே ஜீவகாருண்யம் தான் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. ஒவ்வொரு உயிர்கள் மீதும் நீங்க காட்டக்கூடிய அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு தெளிவா விரிவாக சொல்றாரு வள்ளலார். மற்ற உயிர்கள் மீது மட்டும் அன்பு காட்டினா, கருணை காட்டினா போதுமா? உங்கள் மீது கருணையோடு உங்களை பாருங்க அப்படின்னு திரு அருட்பிரகாச வள்ளலார் சொல்றாரு. உங்களை நீங்களே கருணையோடு பாருங்க அப்படின்னு சொல்றாரு திரு அருட்பிரகாச வள்ளலார். சாப்பாடு போடுறதோ மற்ற வகைகள்ல மற்ற ஜீவன்களுக்கு சேவை செய்யறது மட்டுமல்ல ஜீவகாருண்யம். உங்களை நீங்களே பாக்குறது. நீங்க எத்தனை முறை பிறந்து பிறந்து இறந்து இறந்து துன்பப்படக்கூடிய உங்களை கருணையோடு பாருங்க. உங்களுடைய உயிர் நித்தியமான உயிர். பிறப்பும் இறப்பும் வாழ்க்கையில படக்கூடிய துன்பமும் ஏன் வருது, எதனால வருது, எப்படி வருது அப்படின்னு தெரிய வேண்டாமா? அதனால துன்பம் கூட நிறைய பேருக்கு வாழ்வாயிடுது. அது ஏன்? நீங்க இன்பமாக வாழ வழி காண கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு வள்ளலார். பிற உயிர் போல கருதியாவது
உங்க மேல கருணை காட்டுங்க. இதுதான் ஜீவகாருண்யம். மற்ற உயிர்கள் கிட்ட கருணை காட்டுறது பரோபகாரம். உங்களை ரட்சிக்க அது ஒரு வழி. உங்களை நீங்க கருணையோட பாருங்க. உங்களை நீங்க கடை தேர்றதுக்கு என்ன வழி இருக்குது? நீங்க முக்தி அடைய சத்விசாரம் செய்யுங்க. நீங்க யாரு? எங்கிருந்து வந்தீங்க? எதனால வந்தீங்க? ஏன் இந்த துன்பம்? இது தீர என்ன வழி? யார்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறது? இத சொல்லக்கூடிய ஒரு ஞான சத்குருவை தேடுங்க. உங்களை ரட்சிக்க வழி தேடுங்க. ஞானிகள் எல்லாருமே உரைத்த ஜீவகாருண்யம் இதுதான். ஒவ்வொரு ஞானியும் முதல்ல தன்னை நேசிச்சு இறையருள் அடைஞ்சாங்க. ஞான தவம் செஞ்சு தன்னை சக்தி உள்ளவர்கள் ஆக்கினாங்க. அப்புறம்தான் அவங்க மற்ற ஜீவன்களுக்கு சேவை செஞ்சாங்க. சட்டியில இருந்தாதானே அகப்பையில வரும். அதனால உங்ககிட்ட பொருள் இருந்தாதானே நீங்க மற்றவங்களுக்கு உதவ முடியும். வள்ளலார் கடும் தவம் செஞ்சு அருட்பெருஞ்சோதியாகிய இறைவன் அருள் பெற்றதாலதான், இறைமயமானதாலதான் வாடிய பயிரை கண்டும் வாடினாரு. அன்பும் கருணையும் தன்னுள்ளிருந்துதான் வெளிப்படணும். அதுக்கு முதல்ல நாம அன்புமயமா கருணையே இரக்கமே உருவாக மலர நாம தவம் செய்யணும். உங்களையே நீங்க கருணையோடு பாருங்க. வள்ளலார் தன்னையே பார்த்தாரு. 9 வயதுல இருந்து ஆன்மீக சாதனை செஞ்சுட்டே இருந்தாரு. செஞ்ச தவம் பழிச்சது. அருள் பெற்றாரு. ஊன உடலே ஒளியுடலாக ஓங்க பெற்றாரு. இயேசுவும் பல்லாண்டு காலம் கடும் தவம் பொறிஞ்சுதான் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளையானாரு. இறந்தவர் உயிர் பெற்றதும், குருடர் பார்வை அடைந்ததும், ஏராளமான அற்புதங்கள் செஞ்சதும் இயேசு முதல்ல தன்னை இறைவன் கிட்ட ஒப்பு கொடுத்து ரட்சிப்பு பெற்றதாலதான். முகமது நபியும் பகைவனுக்கும் இரக்கம் காட்டும் அன்பு, இரக்கம், அருட்குணம் பெற்றதும் அல்லாவை எண்ணி தவம் இயற்றிதான். கொடூரமாக வாழ்ந்த அரபு மக்களுக்கு இடையே அன்பு விதைச்சு அல்லாவை வணங்க வச்சவர் முகமது நபி. அவரினுடைய உயிர் சக்தி தான். தன்னை கல்லால் அடிச்சு துரத்திய மக்கள் கிட்ட இரக்கம் கொண்டு அவங்க அறியாமையை போக்கி அல்லாவை உணர செஞ்சாரு. தன்னை கருணையோடு பார்த்து தவம் செஞ்சாரு. அதனாலதான் அன்பினுடைய திருவுருவமாக முகமது நபி விளங்கினாரு. இதுதான் ஜீவகாருண்யம். சிலுவையில அடித்தவன் செய்த தவறையும் மன்னிக்கும்படி வேண்டியவர் இயேசு. இதுதான் ஜீவகாருண்யம், அன்பினுடைய வெளிப்பாடு. அன்புங்கிற ஆயுதத்தால கலிங்கம் வென்ற அசோகர் வீழ்ந்தாரு. அன்பு எத்தகைய வலிமை உள்ளது அப்படிங்கிறத உணர்ந்தாரு. போர் வெறி கொண்ட அசோகர் தன் தவற உணர்ந்தாரு. எந்த உயிரையும் கொல்றதில்ல அப்படிங்கிற உறுதி எடுத்து புத்த மதத்தை தழுவினாரு. அன்புள்ளம் கொண்ட கருணை அல்லவா அசோகரை மனிதனாக்கியது. உயிர்கள் படும் துன்பத்தை கண்டு துறந்தவர் தானே புத்தர். இது ஜீவகாருண்யம் இல்லையா? துறவுக்கு இலக்கணம் புத்தர் தானே. இறைவன் அருள் பெறுவதற்கு ஜீவகாருண்யமே வழி. ஆதலால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கமே என்று வள்ளலார் உறுதியாக சொல்றாரு. ஜீவகாருண்யம் கடவுள் அருளை பெறுறதுக்கான முக்கிய சாதனம். அதுதான் இயல்பும் கூட. அதாவது கடவுளை அடையிறதுக்கு முதல்ல நம்மளை நாம உணரணும். அதுதான் ஞான தவம். தவம் மூலமாக நம்மளை நாமளே அறிஞ்சுக்கலாம். அதாவது நான் உயிர் அப்படிங்கிறத நாம அறிஞ்சுக்கிறது. அப்போ நம்மளுடைய இயல்பு அன்புமயம் அப்படிங்கிறத உணரலாம். வாடிய பயிரை கண்டு நீயும் வாடுவாய். இதுதான் ஞான நிலை, ஞானியின் நிலை அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனித தேகத்தில் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் மிகவும் விளங்குறதால இந்த பிறவி தப்பினா இனி எந்த பிறவி வாய்க்குமோ அப்படின்னு இருக்கிறதால இந்த தேகம் முக்தி இன்பம் பெறதுக்கு எடுத்த தேகம். ஆதலால அதற்குரிய வழியை நாம நாடணும். அந்த வழிதான் ஜீவகாருண்யம். முதல்ல உன்னை பாரு, அப்புறம் மற்றவர்களை பாரு. இது சுயநலம் கிடையாது, இது பொதுநலம்தான். ஒருவர் ரட்சிக்கப்பட்டா உலகமே நன்மை அடையும். அற்ப விஷயங்கள்ல ஈடுபடாம உன்னை கடை தேற்றி அது மூலமா உலகுக்கு உதவு அப்படின்னு சொல்றாரு வள்ளலார். இதுதான் உண்மையான ஜீவகாருண்யம். ஞானம் பெற்ற வள்ளலாரால
உலகுக்கே மரணமிலா பெருவாழ்வு உபதேசிக்க முடிஞ்சது. ஞானம் பெற்ற புத்தரும் இயேசுவும் முகமது நபியும் உலகுக்கு சென்ற நன்மை ஒன்றா ரெண்டா? சக்தி உள்ளவன் தானே பிறருக்கு உதவ முடியும், வழிகாட்ட முடியும். வெறும் வாய்ப்பந்தல் போடாமல் செயலில் காட்ட முதலில் நீங்க ஞானம் தவம் செய்யுங்க. சாப்பாடு மட்டும் போட்டா போதாது. சாப்பாடு மட்டுமே வாழ்வு கிடையாது, எல்லாம் வேணும். மனித வாழ்வு சமையல் அறையிலிருந்து கழிவறை வரை மட்டும் கிடையாது. பூஜை அறை அப்படின்னு ஒண்ணு இருக்குது தெரியுமா? நிறைய வீடுகள்ல சாமி அறை கிடையவே கிடையாது. இருந்தாலும் பூட்டியே வச்சிருப்பாங்க. வெள்ளி செவ்வாய் விசேஷ நாட்கள்ல மட்டும்தான் பூஜை. பக்தியே இல்லாத பாமரர்கள் கிட்ட ஞானத்தை எங்க தேடுறது? கோயில்ல உருவத்துல கடவுளை காணக்கூடிய பக்தர்களும், யாகத்துல அக்னியில கடவுளை காணக்கூடிய கருமிகளும், கண்ண மூடி இருதயத்துல நினைக்கும் யோகிகளும், இன்னும் பல பல வழிகளில் ஓடும் பாமரர்கள் நரகத்தை யாருமே விரும்பல. ஆனா பெரும்பாலோர் அடையிறது நரகத்தை தான். இப்படியெல்லாம் தன்னை கவனிக்காது புறத்தே இறைவனை தேடி தேடி அலையிறாங்க. அதனால ஒரு பயனும் இல்லை அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. என்றைக்குமே உன்னை நீ கருணையோடு உன்னுள்ள பார்க்க என்றைக்கு நீ கருணையோடு உன்னை பார்க்குறியோ அன்றைக்கு தான் உனக்கு முக்தி. இதுதான் வள்ளலார் உணர்த்துறாரு. சாப்பாடு போட்டா மட்டும் போதும்னு நினைச்சிருந்தா வள்ளலார் தர்மசாலையோடு நின்று இருப்பாரு. எதற்கு சத்திய ஞான சபையை கட்டினாரு? யோசிக்க வேண்டாமா நீங்க? அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற வாசகத்தை உலகறிய செய்த உத்தமர் வள்ளலார். அவர் வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். திருடனை பார்த்தாலே நாமெல்லாம் பயந்துடுவோம். கைகள் உதறும், கால்கள் இழுத்து தள்ளும். என்ன செய்கிறதுன்னு யோசிக்க மூளை கொஞ்சம் நேரம் தடுமாறும். திருடன் நம்மளை கத்தி வச்சு குத்திடுவானோ அப்படிங்கிற பயம் கூட வரும். அப்படி இருக்க திருடனுக்கு கடுக்கன் கலச்சி கொடுத்தவர் யாரு? திருடனுக்கு திருந்த வழி சொல்லி திருடனை திருத்தியவர் யாரு? யோசிக்கலாமா? முன்பு ஒரு காலத்தில் நடந்த சம்பவத்தை நாம் இப்போ பார்க்கலாம். தெருவில் போகிறவங்க வர்றவங்களை எல்லாம் அதோ போகுது கழுத, இதோ வருது நாய் அப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லிட்டு இருந்தான் ஒரு பித்தன். அந்த வழியாக ராமலிங்க அடிகளார் என்ற வள்ளலார் வந்துட்டு இருந்தார். அதை பார்த்த சிலர் அவர் மீது அக்கறை கொண்டு, சுவாமி அந்த பக்கம் போகாதீங்க, அங்கே இருக்கக்கூடிய பித்தன் போவோர் வருவோரை எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கிறான், உங்களையும் அப்படின்னு சொல்லி தடுக்க பார்த்தாங்க. என்னை எப்படி வேணாலும் திட்டட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் மீது அக்கறை கொண்ட நீங்களும் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடந்து போனார் வள்ளலார். வள்ளலாரை பார்த்த உடனேயே இதோ வர்றாரு மனிதன் அப்படின்னு சொன்ன பித்தன் திண்ணையிலிருந்து எழுந்து நிர்வாணத்தோடு ஓட ஆயத்தமானான். வள்ளலார் அவனுக்கு ஒரு துணியை கொடுத்து உடுத்திட்டு போகும்படி செஞ்சார். அப்படிப்பட்ட வள்ளலார் ஒரு நாள் இரவு திருவொற்றியூரில் உள்ள கோயில் திண்ணையில் அயர்ந்து தூங்கிட்டு இருந்தார். ஒரே பக்கத்தில் ஒரு கழிச்சு படுத்திருந்ததால் ஒரு பக்க காதில் அணிஞ்சிருந்த கடுக்கன் மின்னிட்டு இருந்தது. அந்த வழியே வந்த திருடனுக்கு அது பளிச்சுன்னு தெரிஞ்சுது. அந்த கடுக்கனை கலற்றினான். அதை வள்ளலார் உணர்ந்தார். ஆனால் கத்தவோ கதறவோ எதிர்ப்பு குரல் கொடுக்கவோ இல்லை, அமைதியாக இருந்தார். நம்மளை ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தையும் திருப்பி காட்டணும் அப்படின்னு இயேசுபிரான் சொன்னது மாதிரி ஒரு கடுக்கனை கலச்சிய திருடனுக்கு மறு கடுக்கனையும் கலச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற பாணியில் திரும்பி மறுபுறத்தில் ஒரு கழிச்சு படுத்தார். திருடன் யோசிக்க ஆரம்பித்தான். சாதாரண மனிதனாக இருந்தால் இந்த நேரம் திருடன் திருடன் அப்படின்னு கத்தி ஊரையே கூட்டி நம்மளை பிடிக்க செஞ்சு அடி உதைகளை கொடுக்க செஞ்சுருப்பார். இவரோ ஒரு கடுக்கனுக்கு பதிலாக இன்னொரு கடுக்கனையும் கலச்சி கொடுத்த தெய்வம். இந்த தெய்வத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு அந்த திருடன் மனம் திருந்தினான். சுவாமி, வயிற்று பிழைப்புக்காக வேண்டி இதை நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்தான். உடனே வள்ளலார், எழுந்திரு தம்பி, நீயே மன்னிப்பு கேட்கணும். பெண்ணாசை மண்ணாசை பொருளாசை வென்ற துறவிக்கு பொன்னாசை எதற்கு? பொன் நகைகளுக்கு பதிலாக புன்னகை மட்டும்தானே தேவை. இதை புரிய வச்சது நீதான், அதனால் இந்த கடுக்கனையும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு வள்ளலார் சொன்னார். இருந்ததையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் கர்ணன் கடைசியில் குண்டலங்களையும் கொடுத்தது மாதிரி வள்ளலாரும் கடுக்கன்களையும் கலச்சி கொடுத்தாரு. எதை கொண்டு வந்தோம் இழப்பதற்கு, நீ எதை இழந்தாலும் இன்னும் எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற
தன்னம்பிக்கையோடு இந்த கதை முடியுது. இந்த கதை மூலமாக வள்ளலாரை பற்றி நாம் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கலாம். இன்றைய பதிவில் நாம் வள்ளலாரினுடைய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி ரொம்பவே தெளிவாக பார்த்தோம். நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.